வணக்கம். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றி ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டினா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போய் ஒரு 1 lakh வந்து கடன் வாங்குகிறோம். சரி, அந்த 1 lakh கடன் வாங்கினீங்கன்னா பேங்க் வந்து நம்மளுக்கு சும்மாலாம் 1 lakhன்னு கொடுக்காது. வருஷத்துக்கு வருஷம் அது வந்து ஒரு வட்டி வீதம்னு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் பேங்க்கில் வந்து 1 லட்சம் வாங்குறேன்னா இதுதான் என்னதுன்னா அசல்னு சொல்கிறேன் இந்த பி. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பேங்க் வந்து 10% வட்டி போடுதுன்னா அப்போனா தனி வட்டி எவ்வளோ இருக்கும்? வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னா 10,000 ரூபா கட்டுவோம். சரியா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு. நான் பேங்க்கில் போய் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 லட்சம் வந்து நான் 3 வருஷத்தில் நான் ரிட்டர்ன் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போனா 1 லட்சத்துக்கு 10,000 ரூபா வட்டினா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 30,000 ரூபா வட்டி. இப்போ நம்மளுக்கு அசல் தொகை வந்து 1 லட்சம் இருக்கா, அந்த 1 லட்சத்தோடு அந்த 30,000 சேர்ந்துடும். அப்போனா நம்ம 1 லட்சம் வாங்கினதுக்கு எவ்வளோ ரூபா வந்து பேங்க்கில் வந்து ரிட்டர்ன் நம்ம கொடுக்குற மாதிரி வரும்னா 1,30,000 3 வருஷம் முடிவில் கொடுக்குற மாதிரி வரும். இதுதான் ரியல் லைஃப்பில் தனி வட்டினா என்னங்கிற கான்செப்ட். இப்போ அதில் ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலாஸ், ஸ்கூல் புக் சம்ஸில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக தனி வட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னது? PNR/100. இதில் பிங்கிறது அசல், எண்ணுங்கிறது ஆண்டுகள், ஆறுங்கிறது வட்டி வீதம். சில நேரம் இந்த எண்ணுக்கு பதிலாக ஃபார்முலாவில் டி வச்சும் நம்ம RS அகர்வால் புக்கு இது மாதிரி புக்கில் வந்து எண்ணுக்கு பதிலாக டீங்கிறது டைம்ங்கிறது என்ன கணக்கு எடுக்கும்? அந்த இயர்ஸை தான் வரும். சரி, இப்போ மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அசலையும் வட்டியையும் கூட்டினோம்னா அதுதான் என்னது? மொத்த தொகை. சரி, இப்போ வட்டி வீதம் எப்படிலாம் வரும்னா ஆண்டுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. தனி வட்டியில் வட்டி வீதம் வந்து ஆண்டுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஆண்டு டைம் இது வந்து எப்படிலாம் இருக்கலாம்னா அதில் கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸில் வந்து இயர் பேஸ் பண்ணி இருக்கலாம். 1 year 2 year 3 year 4 year சம்திங் இருக்கலாம். அதே மாதிரி மந்த்ஸ் மாதங்கள் பேஸ் பண்ணி இருக்கலாம். இப்போ ஒரு 3 மாதம் அப்படின்னம்னா நம்ம அதை எப்படி ஆண்டுகளை மாற்றி எழுதணும்னா 3/12ன்னு எழுதணும். அப்போனா 1/4ன்னு எழுதணும். சில நேரம் டேஸில் கொடுத்துருப்பாங்க. டேஸ்லனா 73 டேஸ் 140 டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எதோட சேர்ந்ததுன்னா ஆண்டுகள் வந்து எப்படி இருக்கலாம்? ஒன்று இயராகவும் கொடுக்கலாம், இல்லைனா மந்த்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா டேஸாகவும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 73 டேஸும் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. அப்போனா 73/365 1/5 இயராக மாறும். இதே 146 டேஸ்னால் 2/5 இயர், 219 டேஸ்னால் 3/5 இயர், 292 டேஸ்னால் 4/5 இயர். இதே 365 டேஸ்னால் உங்களுக்கே தெரியும் 1 இயர். ஸோ இது வந்து ரெண்டாவது. அடுத்த ஃபார்மேட் என்னதுன்னா ஃபார்முலா மடங்கு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கில். அது எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு மடங்கு மட்டும், கொஸ்டினில் ஒரு மடங்கு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா NR = மடங்கு -1 × 100. இதில் எண்ணுங்கிறது ஆண்டுகள், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம். இப்போ அடுத்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 மடங்குகள் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா N = ஆண்டுகள், ஒரு ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து புதிய மடங்கு -1 பழைய மடங்கு -1. புதிய மடங்கு -1ன்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. இதே இது எத்தனை ஆண்டுகளில் 6 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த 6ங்கிறது தான் புதிய மடங்கு, இந்த 3ங்கிறது பழைய மடங்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்கூல் புக்கில் உள்ள மாடல் தான். அசல் கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும்னா இயர் கொடுத்துருப்பாங்க, வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க, மொத்த தொகை கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா 100A/100 + NR. அடுத்து வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நம்ம நியூ ஸ்கூல் புக்கில் இருக்கும். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது X ஆண்டுகளில் ரூபாய் எவ்வளவோ ஆகிறதோ அதே மாதிரி Y ஆண்டுகளில் எவ்வளவோ ஆகிறதுன்றதுச்சுன்னா அதுக்கான அசலையும் வட்டி வீதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா R% = 1 வருட வட்டி Pங்கிறது அசல் × 100. ஸோ இதுதான் பேசிக். இந்த பேசிக் ஃபார்முலாஸ் ரிலேட்டட் பண்ணி தான் நம்மளுக்கு சம்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் நியூ புக் அண்டு ஓல்டு புக்கில் இருக்கும். இதை கவர் பண்ணிடலாம். இந்த பேசிக் வீடியோவை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.